அக்காலையை மொழி அது தவறான வார்த்தை கிடையாது. தப்பான வார்த்தை கிடையாது. அக்காலையை ஒளி அக்காலையை ஒளி சிவனை வணங்குவதற்காக சிவபக்தர்கள் சிவனை பார்ப்பதற்காக செல்வார்கள். எங்க போவாங்க சிவன் கோவிலுக்கு. ஆமா, சிவன் கோவிலுக்கு. சிவனை பார்க்க சிவன் கோவில் போவாத மாரியத்த கோவிலுக்கு போவாங்க. மாரியம்மன் ஆலயத்திலும் சிவபெருமான் வீட்டிருப்பார். எப்படி எப்படி சிவபக்தர்கள் சிவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக சிவனை வணங்குவதற்காக செல்வார்கள். எந்த நேரத்துல? பிரசவ காலத்துல. பிரசவ காலத்திலையும் பிரதோஷ வேளையில் அந்த பிரதோஷ வேளையில பார்ப்பதற்காக செல்லும் பொழுது சிவபெருமா பிரதோஷ வேளையிலே காலை என்று சொல்லக்கூடிய ரிஷிப வாகனம் அந்த திருக்கரையூர் அமர்ந்தளிப்போம்.
ஏம்மா, வீட்டுல மாடு மேய்ச்சோம். வீட்டுல மாடு மேய்ச்சோம். டேய், அடே தாவலா, அட மணில பட்டுச்சுங்க. என்ன பண்ணுடா? ஜாட்டி முளை வந்து பட்டுச்சு. உன பட்டுச்சா? டேய், நான் பாட்டு பாடுன. எங்க நான் பாட்டு பாடுன. காது கேட்கல? என்ன? காது கேட்காத நேற்று கூத்தாடு வருவேன். நேற்றுக்கா வருவேன். என்ன பண்றது? செவுட, கூட வர விடு. என்ன பாட்டு பாடின? பிடிக்கிறிய? எனக்கு என்ன மரியாதை? எனக்கு என்னடா மரியாதை? போய் படிச்சுக்கோ. படி. வாடா வாடா, நீ மேல அடிப்ப. என்ன பாட்டு பாடின? என்ன பாட்டு? தோசை கல்லுல மாவை ஊத்துனா அதுக்கு பேர் தோசை. தோசை கல்லுல மாவை ஊத்துனா தோசை வராத உமாவா வருவா? உமாடா வருவா? உமாடா வருவா? நான் தான் கூத்தாட வந்துக்கிறேன்னா அவங்களாம் ஏன் வராங்க சொல்லு. டேய், இட்லி குண்டான்ல இட்லி குண்டால மாவை ஊத்துனா அதுக்கு பேர் இட்லி. அட செவிலியார் மோன, அட தட்டுவா. இட்லி குண்டான்ல மாவு ஊத்துனா இட்லி வரும். வேற என்ன வரும்? இட்லி குண்டான்ல மாவு ஊத்துனா இட்லி வரும். இட்லி தானேமா வரும்? மாய தந்து நல்லா சத்தமா என்ன வரும்? இட்லி தான் வரும். காரி துப்புங்க இவன் மூஞ்சில. ஏத்திட்டான் மேல. டேய், இட்லி குண்டான்ல மாவு ஊத்துனா இட்லி தான் வரும். மாவு கரைஞ்சு போடும். அது எப்படி காரியம்? கட்டி வைக்கணும், அடுப்பு பச்சை வைக்கணும், அப்பதான் இட்லி வராடா கொம்பாட்டி. என்னடா வரும் வரும் எங்க அம்மா பேசுறீங்களா? அடங்கொக்கா அட தட்டுவா. அட போடா செவிலியா. நாங்க அடி கூட அடிச்சீங்க, அது கூட வலிக்கல. கொக்கடா வாங்கிக்கிற தெவிடா பையன் கேக்குறேன். டேய், நாங்க நீங்க அக்காலையை ஒழி, அது தவறான வார்த்தை கிடையாது. கொக்கடா வாயின்றது தப்பான வார்த்தை கிடையாது. ஒக்கால அல்ல, அக்காலையை ஒழி. அக்காலையை ஒளி சிவனை வணங்குவதற்காக ஆமா சிவபக்தர்கள் சிவனை பார்ப்பதற்காக செல்வார்கள். எங்க தெருவுக்கு போவாங்க சிவன் கோவிலுக்கு. ஆமா சிவன் கோவிலுக்கு. சிவனை பார்க்க சிவன் கோவில் போவாத மாரியத்த கோயிலுக்கு போவாங்க. மாரியம்மன் ஆலயத்திலும் சிவபெருமான் வீட்டிருப்பார். எப்படி எப்படி தட்சிணாமூர்த்தி. சிவபக்தர்கள் ஆமா சிவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக சிவனை வணங்குவதற்காக செல்வார்கள். எந்த நேரத்துல? பிரசவ காலத்துல. பிரசவ காலத்திலையும் பிரதோஷ நேரத்துல. பிரதோஷ வேளையில். ஆமா அமைதி சைலண்ட். அந்த பிரதோஷ வேளையில பார்ப்பதற்காக செல்லும் பொழுது ஆமாங்க சிவபெருமா பிரதோஷ வேளையிலே வேலையில காளை என்று சொல்லக்கூடிய ரிஷிப வாகனம். யாரும் பாடுகிறாங்க? உங்களை இல்லைங்க மாடு, காளை மாடு. அந்த இரு கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடுவது வழக்கம். வழக்கம். யாரு? சிவபெருமான். சிவபெருமான் சிவன். சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு முன்பாக அந்த காளை என்று சொல்லக்கூடிய ரிஷிப வாகனம் ஆமாங்க நந்தீஸ்வரர் அந்த நந்தி பகவானுக்கு மகா அபிஷேகம் செய்து ஆமாங்க பிறகுதான் சிவனை பார்த்து விடுவார்கள். ஆமா. எப்படி எப்படி இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த சிவனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த நந்தி பகவானை வணங்க வேண்டும். அந்த நந்தி பகவான் அகன்ற பிறகுதான் அந்த சிவபெருமானை பார்க்க முடியும். நந்தி என்றால் யார்? மாடு. யார மாடு? காளை மாடுங்க. அந்த காளை அகன்றால்தான் சிவபெருமான் தரிசிக்க முடியும். அதனால்தான் அக்காளையை ஒழி. சுறுசுறுப்பா இருக்கணும்னா சிவனை பார்க்கணும்னா அக்காளையை ஒழி. அட செவிலியா உன்னை ஏதோ சொன்ன ஏதோ காரணம் சொன்னா ஒத்துக்கிறேன். இப்ப கேக்குறது நியாயமா? நான் கேட்டான் செவிலியா போய் தேவர்களுக்கு அடியாள். பாக்குறவங்க நமது தமிழகத்திலே மிகப்பெரிய தேர் எங்க உள்ளது? எங்க இருக்குது?
சினிமா பாடல் கேட்டுக்கிறியா? இல்லையா? திருவாவூர் தேரு. ஆமா, திருவாவூர் அந்த தேரை ஆமா, இழுப்பதற்காக எத்தனையோ மாதர்கள் வருவார்கள். ஆமா, எத்தனையோ ராஜர்கள் வருவாங்க. அந்த தேரானது புறப்படாதா, நகராது. ஆனால் தேவதாசிகள் தேவடியாங்க, தேவதாசிகள் தேவடியா, அது தேவடியாதான் தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். அதான் தேவடியா. தேவர்களுக்கு அடியா. நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன். தும்பை என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதாசி தாசி சிவபெருமானை குறித்து மகத்தான வேள்வி செய்தார். ஆமாங்க. அவள் தாசியாக இருந்தாலும் யார் சூரியன் உதயவருக்கு முன்பாக அவள் இடத்திலே அச்சதை கொடுத்து ஊனாளாக குருடலாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் அவளோடு சேர்ந்து பப்புனு வேசக்காரங்களா இந்த மாதிரி வேஷம் முத்த இப்படிதான் சுத்தி பண்ணுவா. ஆகையாலே சிவபெருமான் ஆமா தும்பை என்ற மலரை சூடுவதற்காக ஆமா அந்த சிவபெருமான் ஆட்கொண்டதா தேவர்களுக்கு அடியா அந்த தேரை இழுத்த பிறகுதான் அந்த தேரானது நகரும். அப்ப தேவர்கள் யாரு? சொல்றவன் பைத்தியக்காரனா? தேவருக்கு தொண்டு செய்யக்கூடியவர். ஆமா, அப்ப சொல்லிக் கொண்டே இருந்தா நேரம் போக தெரியாது. ஆனா நான் யாரு? சூரவேசக்காரி. யாருக்கும் தெரியாது. யாரு? நான் எப்படி பிறந்தேன் சொன்னா தெரியும். எத்தனை மாதம்? 10 மாதம். 10 மாதம். ஆமா. அம்மா சுமந்து உன்னை பெற்றெடுத்தா. ஆமாங்க. நான் எப்படி பிறந்தேன்? நீ எப்படி? முந்தி ஒரு காலம் தள்ளி முந்தி ஒரு காலம் தள்ளி மித்தையாய் நான் பிறந்தேன். கருவுரு வாயே நின்ற சிவபெருமான் சிவன் கண்ணிலே 6 கமலத்தில் கமலம் என்றால் என்ன? கமலம் என்றால் என்ன? மலர். தாமரை தடாகத்திலே சரவண பொய்கையில் 6 கமலத்தில் அருவுருவாக பிறந்த ஆறுமுக கடவுள் முருகையா. வாங்க முருகப்பெருமான். நான் எதற்காக பிறந்தேன்? எதற்காக? சூரரை கருவறுக்க. சூரரை கருவறுக்க சுப்பிரமணியாக பிறந்து
வீர மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடியவர் ஆமாங்க சூரபத்மன் ஏய். சிங்கமுகன் ஏய். மானுபாவன் ஆமா. தாரகன் ஆமாங்க. என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் அரக்கர்கள் தேவர்களுக்கு இம்சை கொடுத்தார்கள் ஆமாங்க அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஏய். சிவன் நெத்தி கண்ணிலே தோன்றி தோன்றி அந்த சூரபத்மனை வதை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆமாங்க சேவலும் மயிலுமாக ஏய். கொடியாக எழுதிய ஆமாங்க செஞ்சில் வடிவேலன் ஆமாங்க என்னது ஆமாங்க எல்லாத்துக்கும் செஞ்சில் வடிவேலன் ஆமா அதன் பிறகு ஏய். நான் என்ன ரூபம் கொண்டேன் என்ன வாதாபி தலை அழைக்க வாதாபி தலை அழிக்க காப்பாற்றி சத்திரியான நாட்பிறந்த சத்திரியான தனதந்தன தந்தன தந்தன தத்த தளதான தத்த தளதான தனதான வாதாபி அனதாபி ஆமாங்க என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்கள் ஏய். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காக ஜம்பு மகாரிஷி வேள்வியில் ஏய். காமாட்சியை கொலுவாக வைத்து ஆமாங்க 32 விருதுகளோடு வன்னியர் குல சத்திரியனாக பிறந்தேன். ஆமாங்க என்னது? வன்னியர் குல சத்தியமா எனக்கு ஒரு பக்கம் காது கேட்காதுங்க நானும் ஏதோ ஏனோ தானே ஓட்டி கிடக்குறேன் வீர வன்னியர் சத்திரியனாக பிறந்தேன். ஆமாங்க வாதாபி அனதாபி அழிப்பதற்காக ஆமா. அடுத்ததாக யாரு தீ என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே திருவண்ணாமலை நம்மளை திருவண்ணாமலை மலை நீ சொல்வது உண்மைதான். உண்மைதானா அண்ணாமலையா ஆமா உண்ணாமுலையம்மன் ஆ. உண்ணாமலை இல்ல மலை இல்ல உண்ணாமுலையம்மன் முளையம்மன் அவர் சொன்ன நீ சொன்ன தப்புல டேய். ஓ அருணகிரிநாதர் ஆமாங்க யாரு அருணகிரிநாதர் அருணகிரி அருணகிரிநாதர் அதுதானே நானும் சொன்னேன் அவர் நாவிலே ஆ. எனது வேளாண் எழுத என்னை குறித்து ஆ. அழகாக திருப்புகழ் பாடியிருக்கிறார். எப்படி முக்தை தரும் பக்தி திருநகை. முத்தத்தறி பத்து திருநகையே முக்தை தரும் பக்தி திருநகை. அத்தை குறித்து திக்கரவன முத்து குருவன எனவோ. முத்தத்தறி பத்து திருநகை அத்திக்கிறதற்கு தகவன் முத்து குறவுத்து குருபர என போதும் சாப்பாடு போடுறாங்க. என்ன வளர்ந்தா அருணகிரி நாவை ஆமாங்க அழகாக எழுதி ஆ திருப்புகழ் பாடினார். ஆமாங்க அப்பேற்பட்ட முருகப்பெருமா ஐயா நீங்க நானு ஆமாங்க இப்பொழுது என்னவாக வந்திருக்கிறேன்? என்ன அந்த அண்ட சராசரங்களும் மலையாள வீர, மலையாள வீர, வந்த நோக்கம் எதற்காக வீட்டம் எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கை கன்னிகளை மீட்க வேண்டும். நிற்க வேண்டி ஆயாஜாலும், இந்திரஜாலும், இந்திரஜாலும், இந்திரஜாலும் அதான் ஏய் ஆமா சீக்கிரமா சொல்லு ராமராஜ் அதான் நீ அசுர போறா நான் போட்டு தெரியாது. ஆகையா ஏய் இப்ப எங்க புறப்பட வேண்டும்? எங்க போனா கடல் கண்டா சூழலை பார்ப்பதற்காக பைக்கை தருவா 7 கடலுக்கு மத்தியில் 4 வீல் வேனை தருவா கடல்ல தான் போவான். மாத்திரை போறதுக்கு மறந்துட்டமா டேய், ஓ அந்த கருங்கடலை தன்னை நாடி